ஆச்சி. பவுடர் போட போறீங்களா? போடலாமா? அப்படி பாக்குறீங்களா? சரி ஓந்தம்மா குட்டி. என்ன நீ வேணு என்ன சொல்றா? என்ன தங்கம்? என்ன சொல்வா? அக்கா மாதிரி சூப்பரா குழந்தைய பாத்துக்க யாரு இருக்காங்க? எனக்கு தான் அம்மா இனிமே கஷ்டம். என்ன நீ ஏன் அப்படி சொல்றீங்க? இல்ல அக்கா எனக்கு வாக்கு கொடுத்துருந்தாங்க, எனக்கு குழந்தை பிறந்தா அது அவங்க தான் பார்த்துப்பாங்கன்னு. இப்பதான் வேணு வந்துட்டான், அவ்வளவுதான். அவங்க பயங்கர பிஸி ஆயிட்டாங்க. நான் அவ்வளவுதான். ஆமாமா செம பிஸி தான். அண்ணி நீ ஃபோன் பேச மாட்டாங்க, வரவு செலவு கணக்கு பார்க்க மாட்டாங்க. அவ்வளவு ஏன் அண்ணனுக்கு இனி சமையல் கூட பண்ணி தர மாட்டாங்க. இனிமே அவங்களுக்கு எல்லாமே வேணுதான். அப்புறம் தான் நாங்கெல்லாம். என்ன நீ கரெக்டா? ஆனா உமா, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. குழந்தை எப்படி பாத்துக்கிறது, அவனுக்கு என்னென்ன பண்ணணும், என்னென்ன மாதிரி சாப்பாடு கொடுக்கணும், எனக்கு இதெல்லாம் புதுசா இருக்கு உமா. திடீர்னு வந்து ராஜேந்திரன், நீங்க தான் அம்மா, இது உங்க குழந்தை, உங்களை நம்பி ஒரு உயிரை கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு சந்தோஷப்படுறதா இல்ல பயப்படுறதா எதுவுமே தெரியல உமா. அண்ணி நீங்க சொல்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அண்ணி. உங்களுக்கு குழந்தைய பத்தி ஒன்றும் தெரியாதா? என்ன நீ சொல்றீங்க? எங்க எல்லாருமே நீங்க தான் நீ குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டீங்க. எவ்வளோ நாள் நாங்கள் உங்களை எடுத்தெறிஞ்சு பேசியிருப்போம், உங்களை புரிஞ்சிக்காம நடந்திருப்போம், உங்க மேல கோவத்துல வார்த்தை அள்ளி வீசியிருப்போம். ஒரு நாள் கூட நீங்க எங்களை வெறுத்ததே இல்லையா அண்ணி? எங்களுக்கு இன்னொரு அம்மா நீங்க தானே அண்ணி. கடவுள் உங்களுக்கு நிறைய குழந்தைங்களை கொடுத்துட்டாருன்னு நினைச்சுதான் இத்தனை நாள் ஏதோ காரணத்தினால குழந்தை இல்லாம பண்ணிட்டாரு. இப்போ நாங்க எல்லாரும் வளர்ந்து பொறுப்பாகி குடும்பம்னு ஆகிட்டோம்ல. நீங்க கூட எங்க கிட்ட அடிக்கடி சொல்லுவீங்கல்ல, அம்மா இல்ல இனி நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியலன்னு. அதான் நீ இப்போ வேணு வந்தாச்சுல, அவன் கூட ஒவ்வொரு நிமிஷம் இருக்கும் போதும் உங்க கவலைகள் அத்தனையும் மறந்து சந்தோஷமா இருக்க போறீங்க அண்ணி. அக்கா நான் இப்பயே சொல்லிட்டேன், என் குழந்தையும் நீங்க தான் பாத்துக்கணும். அப்பா அண்ணி அவ்வளவுதான். சுத்தமா இங்க எல்லாரையும் மறந்துடுவாங்க. தூக்கம் வேலை எல்லாம் போச்சு போங்க. ஏற்கனவே வேணும் இருக்கான், அடுத்தது உங்க குழந்தை வந்துட்டா அண்ணி பயங்கரமா பிஸி ஆயிடுவாங்க. உமா, உனக்கு பொண்ணு பிறந்தா அத வேணும் கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம்ல? ஹலோ ஹலோ, ஏன் பொண்ணெல்லாம் அவ்வளோ சீக்கிரமா பேசலாம் முடிக்க முடியாது. பையன் எப்படி இருக்கான், அறிவா இருக்கானா, என்ன வேலை பார்க்கறான், அதெல்லாம் யோசிச்சு தானே பொண்ணு கொடுக்க முடியும். என்ன சொன்ன? பாரு வேணு, உன் அத்தை உனக்கு பொண்ணு தர மாட்டாளா? அடிச்சிடலாமா? குத்திடலாமா? அடிச்சிடுற. சொல்லு அத்தை, இனிமே அதிகமா பேசக்கூடாது, வேணு பேச்ச கேட்டு கரெக்டா நடந்துக்கணும்னு சொல்லணும். ஏன் உமா, இவனை நாம வேணும்னு கூப்பிடலாம்ல? ஆமா நீ அடிக்கடி கிருஷ்ணன் சொல்லாதீங்க, அப்புறம் அவன் லீலைகள்லாம் பண்ண ஆரம்பிச்சிட போறான். வாங்க தம்பி உள்ள. ஏன் அங்கே நிக்கிறீங்க? வாங்க வாங்க தம்பி உட்காருங்க. வேணுக்குட்டி, யார் வந்திருக்கா பாரு. அப்பாடா செல்ல குட்டி. அப்பா பாரு, அப்பா பாரு, அப்பா பாரு. இல்லடா சித்தப்பா வந்திருக்கேன்னு சொல்லுங்க. ஏன் தம்பி இப்படி பேசிட்டு இருக்கீங்க? இல்ல நீ, எனக்கு இந்த குழந்தையோட எதிர்காலம் நல்லா இருக்கணும். நீங்க தான் அம்மா, அண்ணன் தான் அப்பா, நான் எப்பவுமே சித்தப்பா தான். முகத்துல என்னைக்குமே இந்த சந்தோஷம் நிலைச்சிருக்கணும் நீ. எல்லாமே இவன் நல்லதுக்கு தானே நீ. நீங்களும் அண்ணனும்
இவனை ரொம்ப நல்ல பையனாக வளர்ப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அண்ணி. ஏய் வேணும், சித்தப்பா கை எப்படி, சித்தப்பா கை எப்படி? புடிடா. பிடிக்க மாட்டியா? அம்மா சொன்னாதான் கேட்பியா? சரி அம்மாவை சொல்ல சொல்லு. ஏய் புடிடா. டேய் அம்மாவை சொல்ல சொல்லுப்பா, சொல்ல சொல்லுப்பா. புடி புடி. பிடிக்க மாட்டீங்களா? அம்மா பேச்சு கேட்கணும் என்ன? என்னங்க, கிச்சனுக்கு தானே போறீங்க? காலையில இருந்து ஏதோ பயங்கர தலைவலியா இருக்கு, ஒரு வேலையும் பண்ண முடியல. நீங்க ஒன்று பண்ணுங்க, குழந்தைக்கு சுடுதண்ணி போட்டுட்டு கொஞ்சம் வித விதன்னு பாத்ரூமுக்கு தண்ணி எடுத்துட்டு வாங்க. ம் போங்க. என்ன பண்ற? இறங்கு இறங்குங்கற. என்ன பண்ணிட்டு இருக்க? எதுக்கு நீ இத தூக்குற? இல்லக்கா, ஆனந்தி குழந்தைய குளிப்பாட்டணும்னு வெந்நீர் கேட்டா. நீ தான் தூக்கிட்டு வந்து வச்சியா? ஆமாக்கா. உனக்கு அறிவு இருக்கா? நான் உன்கிட்ட என்ன சொல்லிருக்கேன்? 3 மாசத்துக்கு எந்த வேலையும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல? எதுவா இருந்தாலும் என்கிட்ட வான்னு சொல்லிருக்கேன்ல? அத மீறி எதுக்கு பண்ண? இல்லக்கா, ஆனந்தி தான் தண்ணி கேட்டாக்கா. அவ கேட்டா நீ செஞ்சிருவியா? நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? நீ எதுக்கு முதல்ல கிச்சன் பக்கம் வந்த? அவளுக்கு அறிவு இல்ல. முதல்ல வா நீ. சும்மா இரு. ஏன் ஆனந்தி, எதுக்காக நீ வளர்மதிய வேலை செய்ய சொன்ன? ஏன் இந்த சின்ன வேலையை கூட உன்னால செய்ய முடியாதா? அதுக்குள்ளே போய் போட்டு கொடுத்துட்டியா? ஐயோ இல்லைங்க அக்கா. நான் என்னங்க கேட்டேன்? சும்மா இரு. சுடுதண்ணி தானே விளைவி வச்சு கொடுக்க சொன்னேன். இவங்களுக்கு இது கூட செய்ய முடியாதா என்ன? என்ன பெருசா உனக்கு வேலையை சொல்லிட்டேனா? குழந்தை குளிக்கணும், போய் சுடுதண்ணி வையின்னு சொன்னேன். இந்த வீடு என்ன பெரிய அரண்மனையா? ஒரு ஹீட்டர் கூட கிடையாது இந்த வீட்டுல. எப்படி இருந்தாலும் கேஸ்ல வச்சுதானே தண்ணியை விளாவணும். நான் என்னமோ கர்ப்பமா இருக்கும்போது பெரிய குடத்தை தூக்கிட்டு வந்து வைக்க சொன்ன மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டமா? ஓ, நீ கர்ப்பமா இருக்கும்போது சும்மாவா இருந்த? எவ்வளவு ஆட்டம் போட்ட, எத்தனை பேரை பாடுபடுத்தி வச்ச. கால்ல விழுந்து பிச்சை எடுத்தாதான் குழந்தைய பெத்துப்பேன் நின்ன. நீ பேசுறியா? ஆமா, இப்ப என்ன சொல்லிட்டேன்னு இவ்ளோ பேச்சு பேசிட்டு இருக்க நீ? அதேதாங்க நானும் கேக்குறேன். நான் அப்படி என்னங்க சொல்லிட்டேன் இப்போ இந்த கத்து கத்துறீங்க? இவங்க தான் என்னமோ உங்க வீட்டு மருமக மாதிரியும், நாங்க என்னமோ 3வது வீட்டு மனுஷங்க மாதிரியும் பேசுறீங்க. சொல்லக்கூடாத வேலையை உங்க வீட்டாளுக்கு சொன்ன மாதிரி பேசிட்டு இருக்கீங்க.
அவங்களுக்காக இவ்ளோ வக்காலத்து வாங்கிட்டு இருக்கீங்களே. உனக்கு ஏதாவது இருக்கா? அவ முன்னாடி மாதிரி இருந்தா பரவாயில்ல. இப்ப மாசமா இருக்கிற பொண்ணு அவகிட்ட போய் தனியே தூக்க சொல்ற? உனக்கு ஏன் கிட்ட கேக்குறதுக்கு விருப்பம் இல்லனா உமா கிட்ட கேட்டு இருந்திருக்கணும். வளர்மதி கிட்ட வேலை சொல்றது அவ்வளவு நல்லா இல்ல. ஐயோ சாமி, இப்ப என்னங்க நடந்து போச்சு? கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு கூடன்னு கேட்டதுக்கு இவ்ளோ ஆர்ப்பாட்டம் பண்றீங்களா? என்னங்க, நான் என்னமோ இவ்வளவு சுடுகாட்டு அனுப்புன மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? நான் என்ன கொஞ்சம் தண்ணி தானே விளவ சொன்னேன். வேணா செத்தா போயிட்டா இல்ல கர்ப்பம் தான் கலைஞ்சு போச்சா? என்னமோ இள வீட்ல இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க நீங்க. ஆனந்தி, வாயை மூடு. இதென்ன கொள்ளி வாயா? ஏற்கனவே வாரி கொடுத்தது பத்தாதா? இன்னும் வாரி கொடுக்கணும்னு நினைக்கிறியா? நானும் பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப பேசிட்டு இருக்க. மரியாதையா வாயை அடக்கு, இல்ல அடக்க வேண்டி வரும். அடாடாடாடாடாடாடா, நல்ல பிள்ளை மாதிரி அப்படியே காய நகத்தை ஒவ்வொரு ஆளை வெளியில அனுப்ப பாக்குறீங்களா? முதல்ல பானு அக்கா, அப்புறம் வைஜெயந்தி அக்கா, இப்ப என்ன நானா? நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நல்லா கும்மி அடிங்கம்மா. நல்லா இருக்கும் குடும்பம். சுடுகாடா இல்ல வீடான்னு தெரியல. ஏய், இங்க பாரு. எதுக்கு அழற? அவ கர்ப்பம் கலைஞ்சிருன்னு சொன்னாலேக்கா. நீ அவ சொல்ற வேலையெல்லாம் செய்யாம இருந்தாலே நல்லபடியா இருக்கும். நான் சொல்றத மட்டும் கேளு. அக்கா, மாமா வாங்க மாமா. அம்மாடி, உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சுமா? என் கண்ணுக்குள்ளே இருக்கேம்மா. எப்படிடா இருக்க? மாமா ரொம்ப நல்லா இருக்கேன் மாமா. நீங்க எப்படி இருக்கீங்க? அத்தை எப்படி இருக்காங்க மாமா? பசங்க எல்லாம் லீவுக்கு வந்துட்டாங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. உன்னை பார்க்கணும்னு தோணுமா? எங்க உன் பேச்சை எடுத்தாலே உன் அத்தை எரிஞ்சு விடுறாமா. அப்பப்போ வளர்மதி மனசுக்குள்ள நினைச்சுக்குவேன், உனக்கு பிடிச்ச பணியாரத்தை சாப்பிடும் போதெல்லாம் உன் நினப்பு தான் இருக்கும் வளர்மதி. வாயும் வயிறுமா இருக்கேன்னு கேள்விப்பட்டதும் எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. உன் அத்தைக்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா அவ ஏதாவது சொல்லி மனசுக்கு எடுத்துட்டா என்ன பண்றது? உடனே கிளம்பி ஓடி வந்துட்டம்மா. அத்தை மாறவே இல்லைல்ல மாமா. என் மேல ரொம்ப கோவத்தோட தான் இருக்காங்களா மாமா? ஆனா நீங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் மாமா. எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கும் அவரோட நான் வீட்டுக்கு வரணும். அத்தை உங்களோட எல்லாரோடையும் ஆசையா பேசணும், எல்லாரையும் பார்க்கணும். ஆனா அத்தை ஏதாவது திட்டிடுவாங்களோன்னு பயமா இருக்கு மாமா. நியாயமா பார்த்தா இந்த சமயத்துல உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் தாங்குன்னு தாங்கணும். ஆனா என்னால ஒண்ணும் பண்ண முடியலம்மா. ஆரம்பத்துல இருந்து அத்தை சொல்றபடி சொல் பேச்சு கேட்டு மண்டையாட்டி பழகிட்டம்மா. நீ நல்லா இருக்கேலம்மா? நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. வளர்மதி இந்த வீட்ல நிம்மதியா பத்திரமா இருப்பா. ஆனந்தி பேசுறதெல்லாம் நீங்க எப்பவும் மனசுல வச்சுக்காதீங்க. அவ அந்த மாதிரி தான் பேசிட்டு இருப்பா. ஆனா நான் இருக்கிற வரைக்கும் வளர்மதிக்கு எந்த குறையும் வராது. அதுக்கு நான் கேரண்டி. மாமா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. என்ன அக்கா ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க மாமா. அவங்க என்ன கூட பிறந்த தங்கச்சியா தான் பாத்துக்கிறாங்க. அம்மாடி மீனாட்சி, வளர்மதி கல்யாணம் நடந்ததுல இருந்து ஒரு முறையும் செய்யலம்மா. செய்யவும் அவ விடலாமா. அதனால தான் அவளுக்கு தெரியாம கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்து வச்சேன். அத தாய் வீட்டு சீதனமா நினைச்சு அவளுக்கு நான் செய்கிறேம்மா. தயவு செஞ்சு இந்த பணத்தை வாங்கிக்கங்கம்மா. வளர்மதிக்கு என்னெல்லாம் வேணுமோ அதையெல்லாம் வாங்கி கொடுங்கம்மா. இங்க பாருங்க, எங்களுக்கு பணம் எதுவும் வேண்டாம். எங்க வளர்மதிக்கு எல்லாமே நாங்க பண்ணுவோம். அவ இந்த வீட்டு ராஜாத்திங்க. எங்க சண்முகம் தம்பி மனைவிக்கு இல்லாத உரிமையா? எங்க வீட்டை விளங்க வைக்க வந்த மருமக இவ. வளர்மதி மேல அம்மாவுக்கு ஏகப்பட்ட பிரியம் இருந்துச்சு.
சொல்லப்போனா வளர்மதி எப்போ தாய்மை அடைவாங்கிற தருணத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ கூட அவ வயித்துல வளர்றது எங்க அம்மானு தான் நினைச்சிட்டு இருக்கோம். அப்படிதான் நாங்க நம்புறோம். நீங்க எதுவும் பணம் எதுவும் கொடுக்க வேண்டாங்க. வளர்மதிக்கு உங்க அன்பு இருந்தாலே போதும். அது இல்ல மீனாட்சி, அவ சொத்துல தானே நாங்க உடம்ப வளர்த்துட்டு இருக்கோம். இப்படி இருக்கும்போது அவளுக்கு ஒண்ணுமே செய்யாம, அதுவும் இந்த நேரத்துல கூட ஒண்ணுமே செய்யாம இருந்தா. ஏன் மாமா எப்போ பாரு ஒன்றும் பண்ணலன்னு சொல்கிறீங்க? உங்கள் மனசு நிறைஞ்ச ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. எனக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுங்க மாமா. இதை சாக்க வச்சு அத்தை மனசை மாற்ற முயற்சி பண்ணலாமாம்மா, சரிங்களா? அடுத்த ஜென்மத்திலேயாவது நீ என் பொண்ணா பிறக்கணுமா? நீ நல்லா இருமா மீனாட்சி. நான் அப்படியே கிளம்புறேம்மா. அதெல்லாம் முடியாது, சாப்பிட்டுட்டு தான் போகணும். நீ சாப்பாடு எடுத்து வைமா. ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா. நானே இவகிட்ட சொல்லாம வந்துட்டேன். சீக்கிரம் போகணுமா. இன்னொரு நாளைக்கு நான் நிதானமா சாப்பிட்டு போறேன். வளர்மதி, நேரத்துக்கு நீ கரெக்டா டாக்டரை போய் பாரு, உடம்ப கவனிச்சுக்கோ. சரி மாமா. அப்போ நான் கிளம்புறேம்மா. நேரம் சரி கிடைச்சா மாமா. எனக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ணுமா. கண்டிப்பா மாமா. வரேம்மா. வர மீனாட்சி. வாங்க. சரவணன். சார் ஹலோ. உட்காருங்க சார். நைஸ் ஹவுஸ். குட். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். ஆமாம் சார். உட்காருங்க சார். இருக்கட்டும், நோ ப்ராப்ளம். உங்கள் அம்மா இறந்த செய்தி எனக்கு லேட்டாக தான் தெரிஞ்சுது. அதிலிருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகி வெளியே வந்துட்டீங்களா? அம்மா இல்லை சார், எல்லாமே அவங்க தானே. அவங்கள இழந்த வலி ரொம்ப பெரிய வலி சார். ஆனாலும் அடுத்த கட்டத்துக்கு வாழ்க்கையில் போய் தானே ஆகணும் சார், மனசை தேத்திக்கிட்டு. சரவணன், கவலைப்படாதீங்க. உங்கள் அம்மாவுடைய ஆத்மா சாந்தி அடைய நானும் ப்ரே பண்ணுறேன். அவங்களுடைய ஆசை உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை தேடி கொடுக்கறது தான். ரொம்ப நன்றி சார். நான் இப்போ வந்திருக்கிறதே ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுறதுக்கு தான். எங்கள் குடும்பத்து மேலே உங்களுக்கு என்ன ஒப்பீனியன் இருக்கு? சார் சொல்லுங்க. என்ன சார் இப்படி கேட்குறீங்க? ஒப்பீனியன்னா அப்படி சொல்ல முடியாது சார். ரொம்ப பெரிய மரியாதை இருக்குது. ஆனந்தியை யாருன்னு தெரியாதப்பவே அந்த கடையில் 40,000 ரூபா கொடுத்து மேடம் ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு நாங்கள் நன்றி சொல்ல தான் வந்தோம். ஆனால் என் பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஐடியா கொடுத்தீங்க, அவ்வளோ கான்டாக்ட்ஸ் ஏற்படுத்தி கொடுத்தீங்க. உங்கள் ஏரியாலே வீடு வாங்குறதுக்கு அட்வான்ஸ் கொடுக்க வச்சு அதுக்கான லோன் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணி எவ்வளோ உதவி பண்ணியிருக்கீங்க. நான் இந்த நிலமையில இருக்கேன்னா அதுக்கு நீங்களும் ஒரு காரணம் சார். தேங்க்ஸ். ஆனால் நான் ஒன்றும் உனக்கு பெருசாக பண்ணலையே. எங்கள் எல்லார் மேலேயும் நீங்கள் வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு நான் இப்போ கேட்க போகிற கேள்வி கொஞ்சம் சென்சிட்டிவானதாக தான் இருக்கும். அதனால் உங்கள் ஹார்ட்ல இருந்து ரொம்ப ட்ரூவாக பதில் சொல்லணும். சரிங்க சார். சொல்லுங்கள் சரவணன், எங்கள் டாக்டரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சார், அவங்க ரொம்ப நல்லவங்க சார். ரொம்ப தெளிவான பொண்ணு சார். பெரிய அறிவாளி. உலகத்தில் எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. நான் கூட எப்படா இவங்க ஒரு கட்டத்துக்குள்ளே அடங்கி போகாமல் இவ்வளோ விரிவாக சிந்திக்க முடியுதுன்னு ரொம்ப வியந்து போனேன் சார். அது அவளுடைய வளர்ப்பு முறை. முழுக்க முழுக்க சுதந்திரம் கொடுத்து அவளை மாடர்ன் தாட்ஸோட வளர்த்துருக்கேன். பட் விஷயம் அதை பற்றினது இல்லை. என் டாட்டர் எந்த விதத்தில் உங்களுக்கு கனெக்டட்? இல்லைன்னா நீங்கள் அவளை எப்படி பார்க்குறீங்க? ஃப்ரெண்டா, ஃபிலாசபரா, வெல்விஷரா, இல்லை அட்வைசரா, இல்லை டைம் பாஸா, கேர்ள் ஃப்ரெண்ட், லவர்? சார், அப்படியெல்லாம் இல்லை. சொல்லுங்க. அவங்க மேலே எனக்கு பெரிய மரியாதை இருக்கு. அதெல்லாம் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் என் டாக்டர் உங்ககிட்ட விருப்பத்தை சொல்லியிருக்கா.
அதுக்கு நீங்கள் பெருசாக ரியாக்ட் பண்ணலன்னு சொன்னா நீங்கள் சரின்னு சொல்லியிருக்கணும், இல்லை சரி வராதுன்னு சொல்லியிருக்கணும். ரெண்டும் இல்லாத நிலைமையில் ஐ மீன் ரெண்டும் கேட்டானா உங்ககிட்ட ஒரு கிளாரிட்டி இல்லையே. ஒரு ஃபாதராக என்னுடைய பொசிஷனில் இருந்து திங்க் பண்ணுங்க. இந்த மாதிரி என் பொண்ணு என்கிட்ட வந்து சொன்னா நான் என்ன செய்வேன்? சில அப்பாக்கள் பொண்ணை வீட்லேயே அரெஸ்ட் பண்ணி வச்சிருவாங்க, இல்லை அடித்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. இன்னும் சிலர் உடனே ஒரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. ஆனால் நான் அந்த மாதிரி கேரக்டர் கிடையாது. நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். சொல்லுங்க சார், எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அவங்கள ரொம்ப பிடிக்கும், ஆனால் அந்த அளவு எது வரைக்கும்னு சரியாக அளந்து சொல்ல தெரியல. ப்ளீஸ் இருக்குன்னா இருக்குன்னு சொல்லுங்க, இல்லைன்னா நோ சொல்லுங்க. இதில் வியாபாரம், உங்களுக்கு கொடுக்குற சப்போர்ட், நம்முடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஷிப் இதெல்லாம் மிக்ஸ் பண்ண வேண்டாம். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசணும். ஓகே சரவணன், ஃபைன், ஐ லீவ் இட் யூ. நீங்கள் ரெண்டு பேரும் முதல்ல சந்திச்சு பேசுங்க. உங்களுக்குள்ள பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. அதுக்கப்புறம் நாம தெளிவாக ஒரு முடிவு எடுக்கலாம். ஓகே ஓகே, பாய். சரிங்க Take சார். care. ஆ ம்